கால எண்ணெய் பூக்கள் powered by Britannia NutriChoice Digestive. ஹே வேதா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரி, நீ எதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? மனசு கொஞ்சம் சரியில்லை. நீ வரவும் லேட் ஆச்சு. அதான் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். வேதா, போன்ல ஏண்டி அவ்வளவு விரக்தியா பேசுன? நாகராஜ் மனசுல நீ இல்லைன்னு எதை வச்சு உறுதியா சொல்ற? அவர் என்கிட்ட பேசுற விதத்தை வச்சுதான் சொல்றேன் மஞ்சு. அப்படி அவர் என்னதான் சொல்றாரு? நம்ம 2 பேரும் பேரை நம்ம ஃபிலிம்ஸ் போடும்போது லவ்னு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சாமி நான் வேணே இருந்தேன். எப்படியோ நம்ம 2 பேரும் பிரிய போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகி பிரியறவங்க ஆல்மோஸ்ட் என்மி மாதிரி தானே. அப்படின்னு நாம போயினே இருப்போம். அவங்கதான் நீயும் நானும் தான் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு எக்ஸைட் ஆகுறோம். என் மனசுல அவர் இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறோம். ஆனா அவர்கிட்ட அந்த ஃபீலிங் சுத்தமா இல்லடி. நம்ம பிரியதான் போறோம்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? என் கூட சேர்ந்து வாழ அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். விடுடி, வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு எதுக்காக பின்னாடி கஷ்டப்படணும்? இது இப்படியே விட்டுடலாம். வேதா, சொல்றேன்னு கோச்சிக்காத. தயவு செஞ்சு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாரு ப்ளீஸ். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீயே உன்னோட லவ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச. அதே மாதிரி அவருக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தேவைப்படலாம்ல. நீ உன்னோட காதலை உணர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி அவரோட காதலை அவரை உணர்றதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல வேதா. அவசரப்படாத. நம்பிக்கைய தளர விடாத. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே மஞ்சு. அப்புறம் நான் எப்படி நம்பிக்கையோட இருக்க முடியும் சொல்லு? ஆனா ஏதாவது எனக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி நடந்தா அப்புறம் யோசனை பண்ணலாம். வேதா, கண்டிப்பா உனக்கு நம்பிக்கை தர மாதிரி ஏதாவது நடக்கும். கவலையே படாத. அம்மாடி, இன்னைக்கு பௌர்ணமிமா. வருஷம் வருஷம் இந்த குளத்துல விளக்கேத்துறது ரொம்ப விசேஷமா. அம்மா, உன் புருஷன் உன் கூட கோயிலுக்கு வரலையா? இல்லம்மா. உடனே அவரை கோயிலுக்கு வர சொல்லுமா. நீ விளக்கேத்தி முடிச்சதும் நிலா வெளிச்சத்துல உன் புருஷனோட முகத்தை தண்ணில பாக்குறது ரொம்ப விசேஷமா. அப்படி பார்த்தா உன் புருஷனோட ஆயுளும் நீடிக்கும், உங்க உறவும் நீடிக்குங்கிறது நம்பிக்கை. அங்க பாருங்க, எல்லாரும் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. இந்தம்மா, உன் கையால இந்த விளக்கேத்துமா. உன் புருஷனை வர சொல்லி அவர் முகத்தை இந்த தண்ணில பாருமா. இந்தாம்மா, இந்த விளக்க வாங்கிக்கம்மா. நான் வரேம்மா. வேதா, நீ முதல்ல அவர் கால் பண்ணி வர சொல்லு. என்ன யோசிக்கிற? போன் பண்ணி வர சொல்லு. மஞ்சு, நான் என்னோட விதியை சோதனை பண்ணி பார்க்க போறேன். அப்படின்னா நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஏதாவது நடக்கும்னு நீ சொன்னல. அப்படி நடக்கணும்னு விதி இருந்தா அது இப்பவே நடக்கட்டும். நீ சொல்றதே எனக்கு சுத்தமா புரியல. விளக்கேத்திட்டு புருஷனோட முகத்தை தண்ணியில பாக்கணும்னு சொன்னாங்கல்ல? ஆமா. நான் இப்ப விளக்கேத்திட்டு அவருக்காக காத்துட்டு இருக்க போறேன். அவரும் நானும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அவரோட முகம் தண்ணியில தெரியட்டும். என்ன நீ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நீ இங்க இருக்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவரு எங்கேயோ இருக்காரு. அப்புறம் எப்படி அவரோட முகம் தண்ணியில தெரியும்? இது என்ன சினிமாவா இல்ல சீரியலா? கிராபிக்ஸ்ல தெரிய வைக்கிறதுக்கு? இல்ல மஞ்சு, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க இருக்கேன்னு அவருக்கும் தெரியாது. ஆனா
விளக்கு எரிஞ்சு முடியறதுக்குள்ள அவரோட முகத்தை நான் பார்க்கணும். அப்படி நான் பார்த்துட்டா எங்களுக்குள்ள காதல் இருக்கு, நாங்க 2 பேரும் என்னைக்காவது வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம்னு அர்த்தம். நான் அவருக்காக நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கலான்னு அர்த்தம். ஆனா அதுவே அவர் இங்க வரலனாவோ, அவரோட முகத்தை நான் பார்க்கலனாவோ எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. எங்களோட பிரிவு நிச்சயம்னு அர்த்தம். என்னோட விதி என்னன்னு இங்கேயே இப்பவே பார்த்தலாம். வேதா, பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ இதெல்லாம் விபரீதமா தோணுது. அது எப்படி எங்கேயோ இருக்கிறவரு திடீர்னு உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரு? வேண்டாம், இதெல்லாம் ட்ரை பண்ணாத சொல்லிட்டேன். இல்ல மஞ்சு, நான் இதை பண்ணதான் போறேன். என் மனசு முழுக்க அவரை நினைச்சு இந்த விளக்கை ஏத்துறேன். அவருக்காக இங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கான்னு அவரை உணர்ந்தா அவர் என்னை தேடி வரட்டும். வேதா, ஏய் வேதா, நில்லு. என்ன தடுக்காத மஞ்சு, நீ போ. சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அவர் இங்க வரட்டும். நான் அவரோட முகத்தை பார்க்கணும். அதுக்கு உன்னோட அருள் வேணும். தெரியல, இவ ஏன் இப்படி விபரீதம் பண்ணிட்டு இருக்கா? நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க நாகராஜ், ப்ளீஸ். ஷோ கடவுளே, அவர் இங்க வந்துடணும். சுச்சோ, விலைக்கு வர அணைய போகுது. அவர் இன்னும் இங்க வரல. வேதா, இதெல்லாம் வேணாண்டி, சொன்னா கேளு, வா போலாம். வேதா, இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. முதல்ல எழுந்திருச்சு வா போலாம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லையா? நமக்குள்ள காதலே இல்லையா? நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து வாழவே போறது இல்லையா? அப்போ என்னோட அன்பு பொய்யானதா? என்னோட காதல் பொய்யானதா? நிஜமாவே நீங்க வர மாட்டீங்களா? நான் ஏத்தன விளக்கு அணைய போதுங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? Good evening.
வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க ரொம்ப சோகமா கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு வீரா சொன்னாப்ல. சரி இங்க வந்து பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே அழுகு மூஞ்சி மாதிரி உட்காந்துருந்தீங்க. உங்களுக்கு எப்படி குஷி பார்த்துன்னே தெரில. அதான் அந்த பக்கத்து கரையில இருந்து அப்படியே உள்நீச்சு அண்டர் வாட்டர்லயே வந்து அப்படியே கபால்னு வெளியே வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். எப்படி நாங்க சர்ப்ரைஸ் ஆனீங்களா? நாங்க நாகராஜ் உங்களுக்கு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. போயிட்டுங்க கம்மிங்க விட்டுங்க. உள்ள பயங்கர குளிரிங்க. அப்படியே அலேக்க டிஸ்டர்ப் பண்ணாமா அலேக். சரிங்க. இதோனே நீங்க எத்தனை விலகு அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாருங்க. நாங்க அப்படி நீங்க தண்ணியில விடுங்க. கம்மாண்ணா விடுங்க 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 விடுங்க. விடுங்க. விலகி ஃப்ளோட்டிங் த வாட்டரே. எப்படி இங்க இருக்கானா? சண்டை போட்டுட்டு போனவன எப்படியாவது இன்னைக்கு சமாதானப்படுத்திட வேண்டியதுதான். மாப்பிள இந்த வர்றேன். மாப்பிள இது யார் இது நடுவுல கரடி மாதிரி? மாப்பிள பஞ்சு வந்திருக்கேன்டா. ஜிலேபி நிக்க அவங்கள டிஸ்டர்ப் செய்யண்டா. எல்லாத்தோட உங்க வேலைக்கு தாங்க கின்னு எரியுது. தம்பி அண்ணா கோயில்ல சப்பரம் தூக்குறாங்க, கொஞ்சம் வந்து உதவி பண்றீங்களா? சரி சரி கண்டிப்பா. நீ போங்க நான் வந்துடுறேன். பெதாஜி போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணு வரேன். கமான். மாப்பிள பஞ்சு என்னடா? ஐ எம் வெரி சாரிடா மாப்பிள. உர்ரா அதெல்லாம் அப்ப மறந்துட்டேன்டா. நான் கூட நினைச்சிட்டேன். வெரி சாரிடா. சரி அத்தோட கோயில வந்து சப்பரத்தை தூக்குறாங்களாம். வெயிட்டர் 2 ஆள் வேணுமா? வா போலாம். போலாம். மஞ்சுஜி நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் தூக்கின்னு வரோம். ஓகே வாடா. மஞ்சு பஞ்சு காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. மச்சி வாடா. இந்த வர மாப்பிள. ஓய் இப்ப என்ன சொல்ற? உங்களுக்குள்ள காதல் இருக்கறத ஒத்துக்கறியா? தேங்க்ஸ் டி. என்னடா 5 லட்சம் 80,000 ரூபாய் இதுக்குள்ள தான் வைக்க சொன்னேன். உள்ள காணுமே, வேற எங்கேயாவது வச்சுட்டானா? டேய் நட்ராஜ், நட்ராஜ் தம்பி காஃபி. டேய் நட்ராஜா, எங்கடா இருக்க நீ? வாடா. ஏன் அப்பா கத்திட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்ல தம்பி, ஐயா பேங்க்குக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. அதான் நடராஜ் தம்பியை தேடுறாரு போல இருக்கு. டேய் நட்ராஜ், அப்பா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாடா கீழே. எங்க போயிட்டாங்க? டேய் அப்பா ரொம்ப நேரமா வரேன்ப்பா. பாரு. வாடா சீக்கிரம். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? நேத்திக்கு நான் உங்ககிட்ட 5,80,000 ரூபாய் கொடுத்து திரும்ப வைன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா. எங்க வச்ச? இங்கதான்ப்பா வச்சேன். இந்த லாக்கர்லயா? ஆமா. இருக்கா பாரு. பாருடா. என்னப்பா இங்கதான்ப்பா வச்சேன், எங்கப்பா போச்சு? என்ன கேக்குற நீ? ஒண்ணு பத்திரமா வைக்க சொன்னா என்னைய கேட்டுட்டு இருக்க? பொறுப்பு இல்லாத ராஸ்கல். டேய் சுந்தர், சுந்தர், டேய்
சுந்தர் அப்பா மாமா ஏன் இப்போ திடீர்னு சத்தம் போடுறாரு? என் ரூம் லாக்கர்ல இருந்து ஏதாவது பணம் எடுத்தியா? எடுத்தியாடா? நான் ஏன்பா எடுக்க போறேன்? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தானப்பா கேட்க போறேன். என்னாச்சு மாமா? என் ரூம் லாக்கர்ல 5,80,000 ரூபாய் இருந்தது. காணாம போ. அப்பா ரூம்ல எல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்தாச்சுண்ணே. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு அப்பா என்கிட்ட தான் கொடுத்து அந்த பணத்தை பீரோவில் வைக்க சொன்னாரு. நான் தான் அந்த பணத்தை பீரோவில் வச்சேன். இப்போ அந்த பணத்தை காணும். என்னடா இந்த வீட்டுல என்ன இல்லாம நடக்குது? இதுனா வரைக்கும் நம்ம வீட்டுல 1 ரூபாய் காணாம போயிருக்கதா? இப்ப திடீர்னு இத்தனை பெரிய அமௌண்ட் காணும்னா என்ன அர்த்தம்? யார் எடுத்திருப்பா? நடராஜ் எத்தனை மணிக்கு நீ பணம் வச்சேன்னு சொன்ன? நேற்று சாயந்தரம் 4 மணிக்குண்ணே. 4 மணிக்கா? அந்த டைமுக்கு தானே அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சேட்டு கிட்ட 5 வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் வட்டி பணம் கட்டாததுனால அமௌண்ட் அதிகமாயிடுச்சுங்க. அதை எப்போ கட்டுவீங்கன்னு சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சேட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு அம்மா இங்க வந்திருக்காங்க. எவ்வளவு பணம் கட்டணுமா? ஒரு 5 லட்சம் தேவைப்படும்னு சொல்றாங்க. ஒருவேளை கல்பனா தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பாளோ? இருக்கலாம். இந்த வீட்டுல கேஷை ஹேண்டில் பண்றது நாம 3 பேர் தான். இதை நமக்கு தெரியாம யார் எடுத்துப்பான்னு கண்டுபிடிக்காமடா. இது இப்படியே விட்டுறக்கூடாது. போலீஸ் போன் பண்றான். போன் பண்ணு. தேவையில்லப்பா. ஏண்டா ஏன் இவனை தடுக்கிற? போலீஸ்க்கெல்லாம் போக அவசியமே இல்லப்பா. பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யார் எடுத்திருப்பா? வெளியில இருந்து யாரும் பணத்தை எடுத்துக்க முடியாதுப்பா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் பணத்தை எடுத்திருக்கணும். நீங்க யார சொல்றீங்க? கல்பனா. கல்பனாவா? சுந்தர், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. கல்பனா எதுக்காக சொந்த வீட்லயே திருடணும்? அதுவும் இப்போ அவ முன்ன மாதிரிலாம் இல்ல, நிறையவே மாறிட்டா. அதனால அவன் இந்த பணத்தை நிச்சயமா எடுத்துக்க மாட்டான். மாமா, நீங்க போலீஸே வர சொல்லுங்க. கல்பனா தான் இந்த பணத்தை எடுத்திருப்பான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். அவ மாறிட்டேன்னு சொன்னதெல்லாம் நாடகம். எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அவளை தவிர இந்த வேலையை யாருமே பண்ண முடியாது. நீ எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்ற? அப்பா நேத்து நட்ராஜ் சொன்ன அதே நேரத்துக்கு தான் என் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமா, அந்த பணத்தை நான் இங்க உட்காந்து எண்ணிட்டு இருக்கும்போது வந்தாங்க. ஆமா, இதுக்கு என்ன கனெக்ஷன்? அவங்க வந்திருந்த சமயம் கல்பனா என்கிட்ட வந்து, நம்ம கிட்ட பணம் இருந்தா கொஞ்சம் அம்மாவுக்கு கொடுத்து நீ ஒண்ணு பண்ண, அவங்கள வெளியில எங்கேயாவது ட்ரை பண்ணிக்க சொல்லு. என்னால இப்ப எதுவும் முடியாது கல்பனா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உடனே 5 லட்சம் கடனா வேணும்னு கேட்டா, நான் நம்ம கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி கடன் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல அம்மாவும் பொண்ணு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பாங்க. நீங்க நட்ராஜ் கிட்ட பணம் கொடுத்ததை அவங்க பார்த்திருப்பாங்க. யாரும் இல்லாத நேரமா பார்த்து தெளிவா பணத்தை திருடி இருப்பான். அவ இதானே நடந்திருக்கும். சுந்தர், நீங்க அவசரப்படுறீங்க. அது ஒரு கோஇன்சிடென்ட்டா கூட இருக்கலாம்ல. பணம் கேட்டாங்கிறதுக்காக அவங்க தான் திருடினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல வேதவல்லி, பணத்தை கல்பனா தான் திருடி இருக்கணும். என்னால இந்த விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். அது எப்படிமா ஒருத்தரால தன்னை திடீர்னு முழுசா மாத்திக்க முடியும்? அவ மாற்றத்து மேல எனக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ அது பொய்ன்னு உறுதியாயிடுச்சு. இப்ப அவளை வர வச்சு எப்படி விசாரிக்கணுமா அப்படி விசாரிச்சா பணம் தானா கைக்கு வரும். அது இல்லங்க கல்பனா. வேதவல்லி ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்க நீ? கீழே இறங்கி வா. கீழே இறங்கி வான்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். ஹலோ மேதாஜி, இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். அச்சம் என்பது மனமேடா 10க்கு போறேன்னு. ஷோ, ஏங்க நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு?
எங்க நிக்கிற? கீழே இறங்கி வா. வாங்குறேன்ல. என்னாச்சுங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? பணம் எங்கடி? என்னங்க கேக்குறீங்க? எந்த பணம்? எனக்கு புரியல. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து திருடுனீங்களே, அந்த பணம் தான். எங்க அது? சுந்தர், கல்பனா மேல நீங்க அபாண்டமா பழி போடுறீங்க. இதை நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். என்ன பேசுறீங்க வேதவல்லி? இவளையும் அம்மாவும் பணம் கேட்ட நேரத்துல தான் கரெக்டா நம்ம வீட்டுல 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு புரியலையா இவங்க 2 பேரும் தான் பணத்தை திருடி இருக்காங்கன்னு? கல்பனா, உண்மையை சொல்லிடு. பணத்தை நீதானே எடுத்து? இங்க பாரு, இந்த அழறது, திருந்திட்டேன்னு சொல்லி நாடகம் போடுறது, இது எதுவும் என்கிட்ட செல்லாது. மரியாதையா உண்மையை சொல்லு. பணத்தை நீதானே திருடின?